வணக்கம் மக்களே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேல்மாறலுடைய கடைசி பாடல் சலத்து வரும் அரக்கர் உடல் அப்படிங்கிற பாடலுடைய விளக்க உரையை பார்க்க போறோம். இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் போல சொல்றது தாங்க, வேல்மாறல் படிக்கிறதுனால உங்க லைஃப்ல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா இந்த பதிவுல கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு டைப் பண்ணுங்க. அந்த பாடலுடைய விளக்க உரையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடலை ஒரு தடவை பார்த்துடலாங்க. சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும். இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சலத்து வரும் அரக்கருடல் கோபப்பட்டு வருகின்ற அசுரர்களின் உடம்பில் கொழுத்து வளர் பல தகாத உணவுகளை உண்டு கொழுப்படைந்து வளர்ந்துள்ள பெருத்த குடர் பெருத்திருக்கின்ற குடல்களை சிவத்த தொடை என சிவந்த பூமாலை போல சிகையில் விருப்பமோடு சூடும் தன் உச்சியில் பிரியத்துடன் தரித்து கொள்ளுமாம் குகனின் வேல். மறுபடியும் சொல்றேங்க, கோபப்பட்டு வருகின்ற அசுரர்களின் உடம்பில் பல தகாத உணவுகளை உண்டு கொழுப்படைந்து வளர்ந்துள்ள பெருத்திருக்கின்ற குடல்களை சிவத்த பூமாலை போல தன் உச்சியில் பிரியத்துடன் தரித்து கொள்ளுமாம் குகனின் வேல். இந்த பாடலை நம்ம வாழ்க்கையோட எப்படி ஒப்பிட்டு பார்க்கறது அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற தீய குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும்போது நாம செய்த புண்ணியம் முருகப்பெருமான நினைக்கும் போது இந்த தீய குணங்களை அழிச்சு மாலையா சூடி வேல் நம்மை காக்குமா. அதுதான் இந்த பாடலுடைய பொருளுங்க. இப்போ இந்த வேல்மாறல் படிக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தான் வரும். எதை நீங்க நடத்தி முடிக்க முடியாதுன்னு முதல்ல நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதை ரொம்ப சுலபமா உங்களால முடிக்க முடியுங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்கு நிச்சயமா வரும். கண்டிப்பா நீங்க எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு வந்தாலும் அதை நம்ம ஒரு கை பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்க நின்றுவீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியத்தை கொடுக்கறது நிச்சயமா நம்ம முருகனும் முருகப்பெருமான் அவருடைய வேலு மட்டும்தான். தீமைகளை செய்யறதுக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணுமே ஒழிஞ்சு வேற எதை பார்த்தும் நம்மளுக்கு பயமே இருக்க தேவையில்லைங்க. நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அது நம்மளுக்கே வினையா முடியுங்கிறத நம்ம மனசுல ஏத்திட்டோம்னா நம்ம அந்த மாதிரி தப்ப நம்ம திரும்ப செய்யவே மாட்டோம். இதுதான் வேல்மாறலுடைய கடைசி பாடலுடைய விளக்க உரைங்க. அடுத்து 2 பாடல் இருக்கு. அது வேல்மாறல்ல கடைசியா வரக்கூடிய பாடல்கள் 2. அதை நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்த்துட்டு இந்த வேல்மாறலை எப்படி சுலபமா நம்ம மனனம் செஞ்சு புத்தகமே இல்லாம நம்ம படிக்க முடியும் அப்படிங்கறதை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, பதிவை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்க இப்பதான் முதல் முறையா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த பாடலுடைய விளக்க உரையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.